ஹாய் டியர் ஒன்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் ஆல்சோ ஹெல்தி கிறிஸ்பி மசால் வடை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், அப்புறம் 3 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க, அரைக்காமல். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க பருப்பையும் போட்டுக்கலாம். இப்போது ஃபைன்லி சாப்ட் ஆனியன், கொரியாண்டர் அண்ட் கறி லீவ்ஸை அந்த அரைச்ச பருப்போடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வடை மாவை நல்லா உருட்டி தட்டி வடை மாதிரியே தட்டி அந்த பேனில் போட்டுக்கலாம். நம்ம அரைக்கும் போது தண்ணியை பார்த்து சேர்க்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளால் இந்த மாதிரி ஷேப் கொண்டுட்டு வர முடியும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 to 4 மினிட்ஸ் கழித்து எல்லா வடையையும் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு ஒவ்வொரு வடையையும் அந்த கரண்டியாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகட்டும். என்லார்ஜ் ஆகுது எல்லா வடையும். ஸோ தட் நம்மளுக்கு எல்லா வடையும் நல்லா வெந்து வரும். நம்ம லெஸ் ஆயிலில் பண்ணுறதுனால நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி தான் வேக வைக்கணும். நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பெரட்டி போட்டு வேக வைக்கணும். பாருங்கள், இப்போது வடையோட 2 பக்கமும் ஈவனாக குக் ஆகிருக்கு, ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு எல்லா பக்கமும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வடை உள்ளர நல்லா குக் ஆகிருக்கு. உள்ளர சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். டேஸ்ட் அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ண வடை மாதிரியே தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.